வணக்கம். எங்கே இருந்தாலும் படிக்கிற பிள்ளை படிக்கும், வேலை பார்க்குறோன்னு நினைக்கிறேன் வேலை பார்ப்பான் அப்படின்ற ஒரு வார்த்தையை உண்மையாக்குறதுக்காக நிறைய பேர் ஓடிக்கிட்டு இருக்கோம். வருமானம் இல்லைனாட்டியும் பரவாயில்ல, இருக்கிற வருமானத்தை வச்சு குடும்பத்தை பார்க்கணும்னு சொல்லி ஓடுறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சல்யூட். இப்போ நான் இருக்க இடம் பார்த்தீங்கன்னா என்னுடைய மனைவியோட கடை. நிறைய பேர் ஒரு வேலை அப்படின்னா எப்படி பார்க்கணும், எந்த மாதிரியான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த வாய்ப்பு வந்து என்னுடைய மனைவிக்கு நான் ஏற்படுத்தி கொடுத்தது தான். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆண் துணை இல்லாமல் ஒரு பெண் கஷ்டப்படக்கூடாது. கஷ்டப்படுற காலம் வரும்போது அவங்க சொந்த காலில் நிற்கணும் அப்படின்றதுக்காண்டி இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன். இந்த லாஸ்ட்டில் இருக்க டேபிள் பார்த்தீங்கன்னா, இது என்னுடைய சர்வீஸ் டேபிள். இங்கே தான் அவங்க துணி கட் பண்ணுறது எல்லாமே இந்த இடத்துல பார்த்துக்கிறாங்க. நான் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா என்னுடைய சொந்த கடை அங்கே ஒன்று இருக்கிறதுனால எமர்ஜென்சி ஒர்க் மட்டும் நைட் டைமில் வாங்கிட்டு வரதை இங்கே வச்சு நான் பார்த்துக்கிறேன். இதுக்கு பக்கத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா தையல் மிஷின் போட்டிருக்காங்க. இதோட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கூடைகள்லாம் அவங்க சொந்தமாக வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, கையில் செய்கிறது. இது பார்த்தீங்க அப்படின்னா கடைக்குள்ள இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னுடைய அங்கே இருக்க கடையில் இருக்க மாதிரி எல்லா பொருளுமே இங்கே வாங்கி வச்சுருக்கோம். இன்றைக்கி ஆக்சுவலி வந்து சண்டே, நான் வீட்டில் தான் இருக்கேன். கடை வந்து இன்றைக்கி ஓப்பன் கிடையாது, க்ளோஸ்டு. வீட்டில் இருந்தால் நான் சும்மா யதார்த்தமாக வந்தேன், ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்றதுக்காண்டி போட்டேன். இந்த வீடியோ போடுறதுக்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து ஒரு கமெண்ட், ஒரு பெண் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. ட்ரைவிங் ஸ்கூல் நடத்துகிறாங்களாம் 3 பசங்களோட வச்சு. அதாவது அவ்வளோ கஷ்டப்படுற நான் கூட இது வரைக்கும் யாருக்கிட்டையுமே இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் பேசுனது கிடையாது. ஆனால் பொது வெளியில் வந்து நான் ஒரு சிங்கிள் பேரண்ட்டு இந்த மாதிரி பேசி ரொம்ப பேர் அனுதாபத்தை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னாங்க. உண்மைதான் அது. உழைக்கணும்னு நினைக்கிறவங்க எந்த வேலை வேணாலும் பார்த்து உழைக்கலாம். உட்காந்து திங்கன்னு நினைக்கிறவன் எவ்வளோ கேவலமான வேலையாக இருந்தாலும் உட்காந்து பார்த்துட்டு சந்தோஷமாக தின்னுட்டு போயிடுவான். நம்மளுக்கு அது வேணாம், உழைச்சி சாப்பிடுவோம். உழைக்கணும்னு முடிவு பண்ண எல்லாருக்குமே ஒரு சின்ன வாய்ப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய சேனல் யூடியூப் சேனல் நிறைய பேருக்கு சொல்லியிருப்பீங்க, வியூஸ் போகலை, அந்த மாதிரி போக மாட்டேங்குது அப்படின்னு. அதை பற்றிலாம் கவலையே படாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச வேலையை செஞ்சுக்கிட்டே அந்த சேனல் ரன் பண்ணிக்கிட்டே இருங்க. என்றைக்கே ஒரு நாள் நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறலாம். யூடியூப் சேனலில் ஏதாச்சும் சின்ன சின்ன சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கேளுங்க, சொல்கிறேன். வீடியோ எடிட் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சம்மந்தப்பட்ட சர்க்கிளில் யாருக்காவது மொபைல் சர்வீஸ், லேப்டாப் சர்வீஸ் சம்மந்தமான விஷயங்கள் கேட்கணும், இல்லை ஒரு பொருளை வேலை பார்க்குறத பற்றினா சந்தேகம் இருந்தது அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணி கேளுங்க. எந்த தொழிலும் கேவலம் இல்லை, எல்லா தொழிலும் மதிக்கக்கூடிய ஒரு தொழிலே. ஆனால் கேவலமான தொழில்னு பார்த்தீங்கன்னா அது கேவலமான தொழில் தான். அது எப்படிப்பட்ட வேலையாக இருந்தாலும், பணம் கொட்டுன்னு கொட்டுற வேலையாக இருந்தாலும் கேவலமான தொழில்னால் அது கேவலமான தொழில் மட்டும்தான். அதனுடைய பெயர் அதுதான். ஸோ நேர்மையான வழியில் உழைச்சி முன்னேறணும்னு நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்க வேலையை தெய்வமாக மதித்து வேலை பார்க்குற எல்லாருக்குமே மீண்டும் ஒரு சல்யூட். நீங்கள் ஆட்டோ ஓட்டுநராக இருக்கலாம், லாரி ஓட்டுநராக இருக்கலாம், இல்லை டிரைவிங் ஸ்கூல் நடத்துகிறவங்களா இருக்கலாம், இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை தள்ளுவண்டி இருக்கிறவங்களா இருக்கலாம், ஆணோ பெண்ணோ எல்லாருக்குமே, உழைச்சி சாப்பிட்ற எல்லாருக்குமே எப்பயுமே என்னுடைய மதிப்பு, என் கூட இருக்க எல்லாருடைய மதிப்பு, என்னுடைய சப்ஸ்கிரைபருடைய மதிப்பு எப்பயுமே இருக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் தாராளமாக ஷேர் பண்ணுங்கள், கேளுங்க. தாராளமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் கூட பிறந்தவராட்ட ஒரு அண்ணனா தம்பியாக நினச்சி ஒரு எல்லா விஷயத்தையும் நீங்கள் என்னோட ஷேர் பண்ணிக்கிறீங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் நான் குளிக்கலை, ஓப்பனாக சொல்கிறேன், குளிக்கலை. மணி பார்த்தீங்கன்னா 11 ஆகுது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் என்னுடைய மனைவிக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி தண்ணியெலாம் எடுத்து ஊற்றிட்டு வந்து உட்காந்துருக்கேன். இப்போ நான் குளித்து இனிமேல் கிளம்புறதுக்கு லேட் ஆகும். ஸோ மத்தியானம் எங்கேயாவது வெளில போகிறதா பிளானு. ஆணுக்கு பெண் சமமான மதிப்பு கொடுக்கணும், அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். உழைச்சி திங்கிற எல்லாருமே வீட்டில் இருக்க மனைவியை நல்லா பார்த்துக்குவாங்க. எதிர்காலத்தில் மனைவியை தனியாக விடக்கூடாதுன்னு நினைக்கிற எல்லா ஆம்பளையுமே மனைவிக்கு உதவியாக எல்லா விஷயங்களையும் செஞ்சு கொடுத்துருங்க. நாளைக்கு நீங்கள் இல்லைனா கூட அந்த பெண்கள் வந்து கஷ்டப்படவோ கவலைப்படவோ கூடாது. அப்படி ஒரு நிலையை உருவாக்கி வைங்க. இன்னொரு விஷயம், நான் சொன்னது தான், குளிக்கலைன்னு சொன்னேன். என்னுடைய ஃபேஸ் கட் பாருங்கள், இதுதான் என்னுடைய ஃபேஸ் கட், ஒரிஜினல் ஃபேஸ் கட். நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இது என்னுடைய ஒரிஜினல் ஃபேஸ் கட்டு. ஃபில்ட்ரு எதுவுமே யூஸ் பண்ணலை, லைவாக போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரி எத்தனை பெண்கள் லைவ் வீடியோ போட்டு ஃபில்ட்ரு இல்லாமல் சப்ஸ்கிரைபர் வாங்கி இந்த அளவுக்கு முன்னேறி இருக்காங்க? யாராவது செய்ய முடியுமா? முடியாதுல்ல. ஆண்களை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஃபில்ட்ரு இல்லாமல் நாங்கள் வீடியோ போட்டு வந்துடுவோம். பெண்களும் நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் முன்னேறதுக்கு வழி கிடைக்காது. ஏன்னா நிறைய பேர் விரும்புகிறது வந்து அந்த அழகு, முக அழகையும் உடல் அழகையும். எல்லாம் அந்த ஃபில்டரை எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பாதி பேரோட சப்ஸ்கிரைபரும் குறைஞ்சிரும், வியூஸும் குறைஞ்சிரும். இந்த ஃபில்டரை போட்டு தானே எல்லோரும் ஏமாத்துறீங்க. நானே என்னுடைய வீடியோஸில் நிறையா ரீல்ஸ் எல்லாம் ஃபில்டர் போட்டிருக்கேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரிஜினல் வீடியோ, ஒரிஜினல் ஃபேஸ் கட் இது தான். இந்த முடி கோவிலுக்கு வச்ச முடி, வேறு ஒன்றுமே கிடையாது. என்னை பற்றி யாராவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாலோ, இல்லை மாற்று கருத்து, நான் சொல்கிற விஷயத்தில் மாற்று கருத்து இருக்குதுன்னு நினச்சிங்கனாலோ தாராளமாக என்னுடைய மெசேஜுக்கும் பண்ணலாம். நீங்கள் இல்லை என்னுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்க, அதுக்கும் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இல்லை கால் பண்ணி பேசணும்னு கால் பண்ணி பேசலாம். தவறு இருந்தால் தாராளமாக சொல்லுங்கள், திருத்திக்கிறேன். இல்லை நான் சொல்கிற விஷயங்கள் சரியாவோ நல்லதாவோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, 2 பேருக்கு சொல்லுங்கள். நல்லதை பகிர்வோம், நல்வழியில் பயணிப்போம்.
நன்றி.